தமிழ்நாட்டோட வானிலை இப்போ நம்மளையெல்லாம் ஒரு மாதிரி குழப்பிட்டு இருக்கு இல்லையா? அக்டோபர் மாசம் 2வது வாரம். ஒரு பக்கம் பார்த்தா வெயில் கொளுத்துது, அடுத்த நிமிஷமே பார்த்தா சட்டுன்னு மழை கொட்டி தீர்க்குது. சரி, இந்த ஒரு மாதிரி விசித்திரமான வெதருக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பகல்ல வெளிய போனா தாங்க முடியாத அளவுக்கு அனல் காத்து. ஆனா திடீர்னு எங்கிருந்தோ கருமேகம் வந்து ஒரு பெரிய மழையே பெய்யுது. இந்த அனுபவம் நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தனியா இல்ல, தமிழ்நாட்டுல பலரும் இதத்தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த மொத்த குழப்பத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்ம வளிமண்டலத்துல அதாவது அட்மாஸ்பியர்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இத ஒரு பெரிய வானிலை நாடகம்னே சொல்லலாம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. பாருங்க, இத்தனை நாள் நமக்கு மழை கொடுத்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவமழை, இப்போ மெதுவா நம்மகிட்ட இருந்து விடைபெற்று போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல வங்கக்கடல்ல இருந்து கிழக்கு திசை காத்து, அதாவது ஈஸ்டர்லி விண்ட்ஸ் உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணுது. சோ ஒன்னு வெளியே போகுது, இன்னொன்னு உள்ள வருது. இந்த ரெண்டு பெரிய சிஸ்டமும் ஒன்னோட ஒன்னு மோதுற இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் அடுத்த 10 நாளைக்கு நம்ம வானிலைய ரொம்பவே கணிக்க முடியாத ஒரு நிலையற்ற தன்மையில வைக்க போகுது. அப்போ இந்த வளிமண்டல போராட்டத்தோட நேரடி விளைவு என்ன? அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த விசித்திரமான வானிலை. சிம்பிளா சொல்லணும்னா, பகல்ல கொளுத்துற வெயிலும் அப்புறம் திடீர்னு வெளுத்து வாங்குற மழையும் தான் இந்த மாறுதல் காலத்தோட ஒரு முக்கியமான அடையாளம். சரி, அடுத்த 10 நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம், அதாவது அக்டோபர் முதல் வாரத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இது வரப்போற நாட்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன். மாநிலத்தோட சராசரி மழையளவு வெறும் 3.6 சென்டிமீட்டர் தான். ஆனா திருப்பத்தூர்ல மட்டும் தனியா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. அடேங்கப்பா! அதே மாதிரி ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்கள்லயும் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழையே கிடைச்சிருக்கு. இப்போ இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளிக்கே நாம வந்தாச்சு. அடுத்த 10 நாளைக்கு பெய்ய போற மழை தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்க போகுது. ஆமாங்க, நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து மழையோட தன்மையே தலைகீழா மாறப்போகுது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த டேபிள பாருங்க, இதுதான் அடுத்த 10 நாளைக்கான மொத்த கதையும். தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு கடலோர மாவட்டங்கள், இன்னொன்னு உள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள். ரெண்டுக்கும் மழையோட நேரம், அதோட தன்மை, ஏன் அது பெய்யுதுங்கிற காரணம் கூட எல்லாமே டோட்டலா வேற. ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரெண்டு தனித்தனி வானிலை உலகங்கள் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, கடலோரத்துல பகல்ல திடீர்னு மழை பெய்யும். ஆனா உள் மாவட்டங்கள்ல சாயங்காலம் இல்லைன்னா ராத்திரி நேரத்துல இடி மின்னலோட பரவலான மழை பெய்யும். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால நீங்க சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், டெல்டா பகுதிகள்னு இந்த கடலோர மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க மாவட்டம் முழுக்க மழை பெய்யாது. ஆனா எங்க மழை பெய்தாலும் அது ரொம்பவே தீவிரமான மழையா, கொட்டி தீர்க்கிற மழையா இருக்கும். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பெரிய மழை வரலாம். சோ அதுக்கு தயாரா இருங்க. சரி, இப்போ நீங்க வேலூர், சேலம், கோவை, திண்டுக்கல் மாதிரியான உள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான கணிப்பு இதுதான். உங்களுக்கு மழை பெரும்பாலும் சாயங்காலம் அல்லது இரவு நேரத்துல பரவலா வரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த மழை கடுமையான இடிமின்னலோட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த நேரத்துல கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். இந்த வானிலை மாற்றங்கள் எல்லாம் விவசாயிகளை எப்படி பாதிக்கும்? அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? அவங்களோட கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது டெல்டா பகுதியில இருக்கிற பல விவசாயிகளோட மனசுல இருக்கிற ஒரு நேரடியான இயல்பான கேள்வி. ஏன்னா இது அவங்களுக்கு அறுவடைக்கான நேரம். இந்த நேரத்துல வர்ற திடீர் மழை அவங்களோட வருஷ உழைப்ப வீணடிச்சிடுமோங்கிற ஒரு பெரிய கவலைய உண்டாக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு பார்க்கலாம். ஆக விவசாயிகளுக்கான முக்கியமான செய்தி இதுதான். மழை இல்லாத ஒரு நாள் வரும்னு தயவு செஞ்சு காத்துட்டு இருக்காதீங்க. இந்த மழைக்கு நடுவுல தான் நாம அறுவடை பணிகளை செஞ்சு முடிக்கணும். சரியான திட்டமிடுதல், அதாவது காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மழையை எதிர்பார்த்து அதுக்கேத்த மாதிரி வேலைகளை பிளான் பண்றதும், தார்பாய் போன்ற முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோட இருக்கிறதும் இந்த சவாலை நாம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2 விதமான கவலைகள். தெற்கு மற்றும் மேற்கு மாவட்ட விவசாயிகள் தண்ணி இல்லாம மழைக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்க. ஆனா டெல்டா மற்றும் வடக்கு விவசாயிகளோ இந்த திடீர் மழையால அறுவடை செய்ய முடியாம தவிக்கிறாங்க. ஒரே மழை தான், ஆனா ஒருத்தருக்கு அது தேவை, இன்னொருத்தருக்கு அது ஒரு பெரிய சவால். ஓகே, நாம எல்லா விவரங்களையும் தனித்தனியா பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 10 நாளைக்கான மொத்த கணிப்பையும் ஒரே இடத்துல சுருக்கமா தொகுத்து பார்த்துடலாம் வாங்க. இந்த 4 விஷயங்களை அடுத்த 10 நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். வெப்பம் அதிகமாகும்,
மழையோட மின்னல் அதிகமா இருக்கும். முக்கியமா நீங்க கடலோரத்துல இருந்தா பகல் மழைக்கும், உள் மாவட்டங்கள்ல இருந்தா சாயங்கால மழைக்கும் தயாரா இருக்கணும். ஆமாங்க. இன்னும் சரியா ஒரு 10 நாளைக்கு இந்த ஒரு மாதிரியான வானிலை தான் நம்மளோட யதார்த்தமா இருக்க போகுது. சோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலைகளை, பயணங்களை திட்டமிட்டுக்கிறதும், இந்த தகவலை நம்ம நண்பர்கள், குடும்பத்தினர்கிட்டயும் ஷேர் பண்றதும் ரொம்ப நல்லது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 10 நாள் வானிலையை தாண்டி வரப்போகிற முழுமையான வடகிழக்கு பருவமழை உங்களுடைய பகுதிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அது உங்க பகுதிக்கு ஒரு வரமா இருக்குமா, இல்ல ஒரு சவாலா அமையுமா? உங்க பதிலை யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.